வணக்கம் மக்களே, ரீபவுண்ட் ருக்கியோடைய நெக்ஸ்ட் எபிசோடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோடு எங்கே முடிஞ்சிருக்குன்னா, சேர்மன் கங்குடைய உடம்பை தேடி ஹீரோ வந்துருப்பார். அந்த உடம்புலையுமே இருக்கிறது சேர்மன் கங் தான். இருந்தாலும் கன்ஃபியூஸ் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஹீரோயினை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு கிட்ட வரும்போது ரெண்டு பேருடைய தலைகளும் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அது என்னன்ற விஷயம் சுத்தமாக ஹீரோவுக்கு புரியல. அந்த சமயத்தில் சேர்மன் கங்குடைய ஒய்ஃப் வந்து இவனை யாருனாச்சும் கூட்டிகிட்டு போங்கன்னு ஹீரோவை சொல்ல, சரின்னு மற்ற காட்ஸ் ஹீரோவை தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோமே நான் யாருன்னு தெரியுமான்னு பயங்கரமாக கத்துறாரு. இருந்தாலும் ஹீரோ சில நல்ல காரணங்கள்லாம் சொல்லி அந்த கார்ட்ஸ் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு படிக்கட்டு வழியாக வருவார். அந்த இடத்துல தான் பங்கியோல் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஹீரோ பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னுடைய அப்பாவுக்கு இதை யார் பண்ண சொந்து அந்த நியூஸை நீ தானே வெளியிட்டது, அந்த கார் ஆக்சிடென்ட் உண்மையான்ற மாரி அந்த கார் ஆக்சிடென்ட் பற்றி இவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னு ஹீரோ பெருசாக கண்டுக்காம நீ இங்கே என்ன பண்ணுறன்ற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருப்பார். ஏன்னா இங்கே இருக்கிறது சேர்மன் கங் தான். அதுவரைக்கும் தான் இவர் விசாரிக்கிறாரு, நீ நான் எப்படி அமெரிக்காவில் தானே இருந்திருக்கணும், உன்னுடைய அப்பாவுடைய பர்மிஷன் இல்லாமல் உன்னால் எப்படி கொரியாவுக்கு வர முடிஞ்சிச்சு, அதே சமயத்தில் நீ சாய்ஸ் அங்கே ஒரு இன்டர்னை வேலை செய்கிறியா, உன்னை யார் இந்த இடத்துக்கு காமிச்சாங்கன்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க அது எதுக்குமே பங்கியோல் ஆன்சர் பண்ணாமல் அவர் திரும்ப வச்சு திரும்ப கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் உன்னோடைய அப்பா சாக போகிறாருன்னு உனக்கு வருத்தமாக இருக்கான்ற மாரி அந்த சைடு இருக்க சேர்மன் கங் கேட்க, அதை கேட்டோன்னே ஹீரோனிக்கு ஒரு அளவுக்கு டவுட்டாக தான் ஆகுது. அந்த இடத்துல ஹீரோயினுமே நான் அவரை நினச்சி வருத்தப்படுறேன்னா அதெல்லாம் கிடையாது, என்னால் ரிவெஞ்ச் வாங்க முடியலன்னா நான் வருத்தப்படுறேன்னு என்னமோ சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இவங்க எதுக்கு இந்த இடத்த விட்டு போனாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வர மாரி இருக்கும், அது வேற யாரும் கிடையாது, சேர்மன் கங்குடைய ரெண்டு பசங்க தான். அவங்க வரது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவுடைய ஆக்சிடெண்ட் பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு நாங்கள் ரொம்பவே வருத்தப்படுறோம், அதில் அதை பற்றி நாங்கள் உங்ககிட்ட பேச விரும்புகிறோம், உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறோன்ற மாரி சேர்மன் கங் கிட்ட கேட்க அவருமே அதுக்கு ஒத்துக்கிறாரு. இந்த இடத்த விட்டு கிளம்புனா பங்கியோலி எதனாச்சும் நியூஸ் கிடைக்குமான்னு மொத்த ஹாஸ்பிட்டலையும் செக் பண்ணியிருப்பாங்க. அந்த சமயம் தான் ஜேசன் வந்து ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அதாவது ஒரு லேடி கிட்ட கடைசியாக யார் சேர்மன் கங்கை பார்க்க வந்தேன்னு கேட்டால் கடைசியாக அவங்க ரெண்டு பசங்களும் பார்க்க வந்த விஷயம் அவருக்கு தெரிய வருது. ஒருவேளை அந்த ரெண்டு பசங்களும் இது காரணமாக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஜேசனுக்கு ஒரு பக்கம் சந்தேகமாக இருக்குது. இது மொத்தத்தையும் தூரத்துலேருந்து பங்கியோவில் கேட்டுகிட்டு இருப்பாங்க. அதில் பங்கியோலுக்கு அவங்களுடைய சிப்ளிங்ஸ் மேலே ரொம்ப டவுட் ஆகுது. ஏன்னா பங்கியோலும் சேர்மன் கங்குடைய ஒரு பொண்ணு தான். அதில் இவங்களும் ஒரு மாதிரி சந்தேகப்படும் போது கடைசியில் இவங்க அம்மா கண்ணில் பங்கியோல் மாட்டிடுறாங்க. அந்த அம்மாவுமே உன்னுடைய அப்பாவுடைய பர்மிஷன் ஆகாமல் உன்னால் எப்படி திரும்ப கொரியாவுக்கு வர முடிஞ்சிச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சைடு இருக்க பங்கியோலுமே நீங்கள் எவ்வளோ நாள் வரைக்கும் தான் இந்த கங் குடும்பத்துக்காகவே உழைச்சிட்டு இருப்பீங்கன்னு கேட்க, அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீயும் கங் குடும்பத்தில் ஒரு ஆள் தான், அதை நீ மறந்துடாதன்ற மாதிரி சொல்ல, பங்கியோல் அதுக்கு பேரலாவே நான் கங்கில் வெறி ஒரு ப்ராப்பர்ட்டின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட அம்மா கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் நீ இப்படிலாம் பேசாத, மொத்த விஷயத்தையுமே உங்கள் அப்பா கேட்டுக்கிட்டு தான் இருப்பார், அவர் இப்போ நல்லா இருக்காருன்ற மாரி அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியாக பங்கியோல் வந்து மற்ற விஷயங்கள்லாம் எப்படி நடக்குதுன்ற மாரி ஆஃபீஸில் உட்காந்து கேட்டுகிட்டு இருப்பாங்க. ஆஃபீஸ் முழுக்கவே ஏகப்பட்ட ரூமர் போயிட்டு இருக்கும். அதாவது சேர்மன் கங் தானே ஆக்சிடென்ட் பண்ணதை எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி மாற்றி மாற்றி ரூமராக போக ஹீரோனி இருக்கிற கடுப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சேர்மன் கங்கோடைய காரை ஓட்டுந்து வேறு யாரும் கிடையாது, சேர்மன் கங்கோடைய பசங்கன்ற மாரி இவங்களுமே லைட்டாக ஆன்லைனில் ரூமரை பரப்பி விட்றாங்க. அடுத்ததாக சேர்மன் கங்குடைய ரெண்டு பசங்களை காமிப்பாங்க. அதில் பையன் என்ன சொல்கிறான்னா இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறது, அவங்ககிட்ட வேறு எதனாச்சும் வீடியோ ஃபுட்டேஜ் இருந்தால் இந்த விஷயங்கள் வெளியே வந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது பொண்ணு அதை மொத்தத்தையும் பார்த்துக்கிறதா சொல்கிறாங்க. இப்போதைக்கு எல்லா எவிடன்ஸுமே நம்ம அழைச்சாச்சு, நம்ம பார்த்துக்க வந்து ஒரே ஒரு ஆள் தான் உள்ளார உட்காந்துருக்கான்ல, அவனை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுறது மூலியமாக தான் ஒரு விஷயம் தெரியுது. அதாவது இவ்வளோ வருஷமாக சாய்ஸ் அங்கே சேர்மன் கங் கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சுருந்தார்ல, அதுபடி இவங்க சேர்மன் கங்குடைய கரியரையை முடிக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கான ஒரு சின்ன பிளானை ஹீரோ மூலியமாக இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய முதல் குறிக்கோளாக இருக்குது ஹீரோவுக்கு செட்டில்மெண்ட் பண்ணணுன்றது தான். அதில் இவங்க ஹீரோ கிட்ட போகிறது மட்டும் இல்லாமல் என்னுடைய அப்பா பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க, அதுக்கு தேவையான விஷயத்தை நான் உங்களுக்கு தரேன், என்னுடைய அப்பா வந்து ஒரு டெரிபிளான க்ரைம், அது மொத்தத்துக்குமே நாங்கள் சாரி சொல்கிறோம், உங்களுக்கு வேணுன்ற பணத்தை நாங்கள் தரோம், எங்களால் இப்போதைக்கு மன்னிப்பு கேட்க முடியாது, அந்த பொசிஷன்லையுமே நாங்கள் கிடையாதுன்ற மாரி அதெல்லாம் பற்றி இவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க அப்பா பண்ண மொத்த விஷயத்துக்குமே இவங்க மன்னிப்பு கேட்கும்போது அதை கேட்டு கடுப்பான சேர்மன் கங் என்ன பண்ணுறான்னா அப்படி ஏஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிக்டாக பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு எவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான விஷயத்தை பற்றி பேசுவீங்க, உங்கள் அப்பா இப்போதைக்கு சாக கிடக்கிற நிலமையில் இருக்கார், ஆனால் அவரை பற்றி வருத்தப்படாமல் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்கிறீங்க, எது டெரிபிளான க்ரைம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் அப்பா நீங்கள் பண்ண மொத்த விஷயத்தையுமே சொல்லிட்டாரு, நீங்கள் தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி இவர் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்க. அதை கேட்டு கடுப்பான ரெண்டு பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவே இவங்க ஒரு வில்லாவில் தான் இருந்துருப்பாங்க, அந்த வில்லாவிலே ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க. கடைசியாக இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவங்க திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ப்ரோட்டெஸ்ட் நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீரோயினி போக போக ஏகப்பட்ட ரூமர்ஸ் பரப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார் பரப்புனாங்கன்னு தெரிலனாலும் அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதான் இந்த கார் ஆக்சிடென்ட்டோட வந்து இந்த ரெண்டு பசங்களுமே வெளிநாட்டில் ஏகப்பட்ட மோசடிகள் பண்ணியிருக்காங்கன்னு அந்த மாதிரியான ரூமர்ஸ்லாம் பரப்பியிருக்கு. அதெல்லாம் பற்றி இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸ்லாம் அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்க அதில் ஸ்பெசிஃபிக்காக பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அப்பாவுடைய உத்தரவின் பேர் தான் அந்த மோசடிகளும் சரி அந்த கார் ஆக்சிடென்ட்டும் நடக்க சேர்ந்துச்சுன்ற மாதிரி இவங்க மொத்தமாகவே அந்த டாப்பிக்கை திருப்பி போட்டுருவாங்க.
இதில் பையன் தான் ரொம்ப பயந்துருவான்னு சொல்லலாம். ஏன்னா இவருக்கு முன்னவே அப்பா மேலே ரொம்ப பயம் இருக்கும். அதில் ஒரு வேளை அப்பா இழந்துட்டாருன்னா நம்ம 2 பேருமே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாரு. அதை நீ மறந்துடாதுன்னும் போது பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை அப்பாவே இழந்திருக்கலாம் என்னன்ற மாரி கேட்க, அப்போ நான் இவங்க அப்பாவுக்குள்ள ஒரு பிளான் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த பிளானின் பேரில் சியோக்டோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் தான் சியோக்டோ. அவரை வச்சு என்னமோ ஒரு பிளான் இவங்க பண்ணுற விஷயம் நல்லாவே தெரியுது. இதெல்லாம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹீரோவை அடித்து வச்சுருந்துருப்பாங்களே. ஆக்சுவலாக அந்த பில்டிங்கை கட்டந்தே சேர்மன் கங் தான். அதே பில்டிங்கில் இவங்க சேர்மன் கங்கை போட்டால் எப்படி சரிப்பட்டு வரும்? அதாவது சேர்மன் கங்குக்கு அங்கே இருக்கக்கூடிய மொத்த வழிகளும் தெரிஞ்சு ஈஸியாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் பேஸ் மூலிமா வெளியே தப்பிச்சு வந்துடுவார். முதல் வேலையாக சேர்மன் கங் எங்கே போகிறான்னா, இவர் ஆசையாக கட்டின சோய்சியாங்க்கு தான் போகிறாரு. அந்த இடம் முழுக்கவே ஏகப்பட்ட ப்ரோட்டஸ்ட் சேர்மன் கங் எதிர்த்து நடந்துன்னு இருக்குது. அதாவது சேர்மன் கங் வந்து ஏஞ்சிருக்கவே கூடாது, சேர்மன் கங் தான் மொத்தத்துக்குமே காரணம், அவர் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு மொத்த விஷயமா போக, அதெல்லாம் பார்த்தோன்னே சேர்மன் கங் அதே இடத்துல உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இவர் இருக்கும்போது அந்த சைட் போர்ட் மீட்டிங் காமிப்பாங்க. அந்த போர்ட் மீட்டிங்கில் இப்போதைக்கு சேர்மனை பதவி விட்டு தூக்கிடலான்னு இருக்காங்க. ஏன்னா மொத்த தப்பையுமே பண்ணது சேர்மன் ஆகிடுச்சு. அதில் இவர் இதுக்கு மேலே இந்த பதவியில் இருக்கக்கூடாதுன்னு இவங்க பேசிகிட்டு இருக்க எவ்வளோ ஜெயசங்க முட்டு கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் எனிவேஸ் அவரால் முடியல. அதே சமயம் தான் ஒரு ப்ரெஸ்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. யார் அந்த ப்ரெஸ்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஹீரோன்னு தெரிய வருது. ஹீரோ எதனாச்சும் சொல்கிற போகிறான்னு சொல்லிட்டு 2 பசங்களும் போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஹீரோ சொல்கிறதே வேறு விஷயம். அவர் என்ன சொல்கிறேன்னா, இந்த மொத்த கார் ஆக்சிடென்ட்டுமே காரணம் யாருன்னா சேர்மன் கங் யங் ஹோ தான். அவர் தான் இது மொத்தத்தையுமே பண்ணுது. அவர் தான் என்னை இடித்தார். இதில் சோசியாங்க்கு எந்தவித சம்மந்தமும் கிடையாது. சோசியாங்க விட்டுருங்கன்ற மாரி கண்ணீர் மழை அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஏன் இந்த விஷயத்தை இவர் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, சோசியாங்க கட்டந்தே இவர் தான். அந்த சோசியாங்க இவர் கண் முன்னாடி அழியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. சேர்மன் கங் மேலே தப்பாயிடுச்சுன்னா அது மொத்த சோசியாங்க்கும் கெட்ட பேராயிடும். அதால் தான் இப்படிப்பட்ட ஒரு போல்டான முடிவை சேர்மன் கங் எடுத்திருக்காரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சேர்மன் கங்கு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். ஹீரோனியும் அவரை பின்தொடர்ந்து போகலான்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் பக்காவா சஞ்சய் கூப்பிட்ருவார். அதை பார்த்த ஹீரோயினி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சஞ்சயும் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கார். அந்த சமயத்தில் ஹீரோயினிக்கு பக்கம் அவங்க அம்மா கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி கூப்பிட்றாங்க. அதில் ஹீரோயினி போகிறன்ற மாரி அந்த இடத்த விட்டு எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டாங்க. இதுக்கு பேரலாகவே ஹீரோவை காமிச்சா அவர் எப்போனாச்சும் நம்ம தங்கியிருக்கிற இடத்த கண்டுபிடிக்கலான்னு இருக்காரு. முன்னாடி ஹீரோடைய ரெசிடென்ஸ் கார்டு இவர்கிட்ட இருக்கும். அந்த ரெசிடென்ஸ் கார்டு மூலியமாக ஹீரோ எங்கே தங்கியிருக்காருன்னு சேர்மன் கங்குக்கு தெரியுது. அந்த இடத்துல போய் இவர் தங்கலான்னு ட்ரை பண்ணும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு கருப்பாம்பூச்சி இருக்கிற விஷயத்தை இவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த கருப்பாம்பூச்சிக்கு பயப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த விட்டு தலை தெறிக்க ஓடியாராரு. அப்படியே ஓடியாரும்போது திடீர்னு இவருடைய கால் வந்து செம அஜயலாக இருக்குது. அதை பார்த்து இவருக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சமயம் தான் சேர்மன் கங்கு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாரு. அதாவது இவர் கைப்பிடி வச்சுருந்துருப்பார்ல, அந்த கைப்பிடி தான் ஒரு வால்ட்டுக்கு பாஸ்வேர்டாக இருக்கும். அதில் எப்போனாச்சும் அந்த கைப்பிடியை நம்ம தேடணுன்ற மாரி அந்த கைப்பிடி எடுக்கிறதுக்காக இவர் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. இதே சமயத்தில் 2 பசங்களுமே சேர்மன் கங்கை எப்படி போட்டு தாழ்றதுன்ற பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் இவங்க ஒரு பக்கம் சேஃப்டோ ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போனாச்சும் சேஃப்டோ சேர்மன் கங்கை படுத்த படுக்க ஆக்கிடலான்னு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டு தான் இவர் உள்ளார போகிறாரு. அப்படி போகும்போது எதிர்பாராததில் சேர்மன் கங்குடைய ஒய்ஃப் இருக்க விஷயம் அவருக்கு தெரிய வருது. அதில் இவங்க கிட்ட மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வேகமே ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதே சமயத்தில் 2 பசங்களுக்கும் நடந்த விஷயத்தை பற்றி சொல்ல அதை கேட்ட 2 பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயம் தான் பக்காவாக ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்திருப்பார். ஏன்னா அந்த கைப்பிடி இவருக்கு தேவைப்படுது. பக்காவாக அந்த கைப்பிடியை எடுக்கும்போது தான் யாரோ ஒருத்தவங்க உள்ளார வர விஷயம் தெரிய வருது. அது யாருன்னு பார்த்தா சேர்மன் கங்குடைய பசங்க தான். அவங்க 2 பேருமே இப்போனாச்சும் அவங்க அப்பா படுத்த படிக்கவே மாற்றிடலான்னு இருக்காங்க. அதுக்காக அந்த மெடிசன் போடலான்னு இருக்கும்போது எதிர்பாராததில் சேர்மன் கங் வந்து கண்ணை திறக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் திடீர்னு ஏஞ்சிருக்க மாரி இருக்க. இதில் பயந்த பொண்ணு என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு அவருடைய முகத்தில் தலைக்காணியை வச்சு அடைக்க ஆரம்பிப்பாங்க. இதே விஷயம் அந்த சைடு இருக்க ஹீரோவுக்கு உணர ஆரம்பிக்குது. அதில் இவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிற அலாரம் பெல்லை வேகமாக அமைக்கிறாரு. அது மூலியமாக இவங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறாங்க. யாருனாச்சும் வந்துட போகிறாங்கன்னு. இதே சமயம் தான் ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினே வந்துருப்பாங்க. அவங்களுமே அவங்க அப்பாவை பார்க்க வரலான்னு இருக்கும்போது ஹீரோ அவங்களை கிராஸ் ஆகி போகிற விஷயத்தை ஹீரோயினி நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை பெருசாக கண்டுக்கல. இதில் ஹீரோவுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை. அவருமே நம்ம பசங்க நம்மளே கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருப்பார். இதெல்லாம் இருக்கும்போது கடைசியாக தான் டாக்டர் வரது மட்டும் இல்லாமல் நடந்த பிரச்சனைலாம் சொல்கிறாரு. சேஃப்டாக தான் வந்து இது ஒரு சின்ன பிரெயின் டேமேஜ் தான், இதுக்கு மேலே எந்த வித பிரச்சனையும் கிடையாது, இதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு மற்றவங்கிட்ட பேசி ஆறுதல் படுது. இது கூடவே யோன்சின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதுதான் நமக்கு சரியான சமயம், இதுக்காக காத்துருங்கன்ற மாரி அவங்க அப்பாவை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவருடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பியாங்மோன்றது. மேபி இவங்க ஜோசியாங்க்கு எதிரியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எப்போனாச்சும் ஜோசியாங்க வீழ்த்தணுன்ற மாரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்களோ என்னமோ. அதை பற்றி தான் பியாங்மோ ஒரு பக்கம் பிளான் பண்ணுற மாதிரி தெரியும். ஹீரோ வெளியே தானே உட்காந்து இருந்திருப்பார். அந்த இடத்துல இவர் எழுதிக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக தான் சேர்மன் கங் ஹீரோ கிட்ட கொடுத்த
அந்த செக் நோட் இவர்கிட்ட கிடைக்குது. அதில் ஹீரோ கிட்ட எவ்வளோ பணம் வேணாலும் நீ எழுதிக்கொன்ற மாரி சேர்மன் கங் சொல்லியிருந்திருப்பாரு. அதில் கடைசியாக தான் ஹீரோ என்ன எழுதியிருக்கானா, எனக்கு சோசியாங் வேணுன்ற மாரி எழுதியிருக்காரு. இதை பார்த்தோன்னே வேகமாக சேர்மன் கங்குக்கு ஒரு ஐடியா தோண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கும் அதுதான் வேணும், நம்ம 2 பேருக்கும் ஒரே இலக்கு தான் சொல்லிட்டு வேகமாக சேர்மன் கங் என்ன பண்ணுறேன்னா, அடுத்த நாளே சோசியாங்க்கு போகிறாரு. அந்த இடத்துக்கு போய் 2 பசங்கிட்டுமே நான் செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும். நான் இந்த சோசியாங்குள்ளார ஒரு இன்டர்னாக வரணும், அதுவும் ட்ரேடிங் டிபார்ட்மெண்ட்டில் மெட்டீரியல்ஸ் டீம் 2குள்ளார வரணுன்ற மாரி ஹீரோ கேட்க, அதை அவங்க கடைசியாக நிறைவேற்றுறாங்க. அது வரைக்கும் ஹீரோ சோசியாங்குள்ளார வர ஆரம்பிக்கிறாரு. வந்த உடனே முதல்ல பார்க்குறது சஞ்சய் தான். அந்த இடத்துல சஞ்சய் நீ எங்கன்னா பண்ணுறன்ற மாரி ஹீரோ கிட்ட கேட்டுட்டு அவருடைய இன்டர்ன் ஐடியும் நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் ஹீரோ சிம்பிளாக சஞ்சய் கிட்ட ஒரே விஷயம் தான் சொல்லுவார், நான் எப்படி வேலை செய்ய ஆசைப்பட்றேன்னா உங்களை மாரி, அதாவது நான் சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா உங்கள் காதல் மாரி நான் இருக்கணுன்ற மாரி ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருந்திருப்பார். அது கேட்டோடனே சஞ்சய்வுக்கு இதை சேர்மனே சொன்ன மாரி இருக்குது. ஏன்னா இதே மாதிரியான வார்த்தைகள் தான் சேர்மனுமே சொல்லியிருந்திருப்பார். அந்த இடத்துல சேர்மன் என்ன சொல்லியிருப்பார்னா, நீ எங்கே போனாலும் சரி இந்த சோசியாங் உன்னை மறக்காது, நீ இந்த சோசியாங்கை மறக்காத, நீ கடைசியாக தான் எங்கே போனாலும் இந்த சோசியாங்கை உன்னுடைய வீடுன்னு சொல்லலான்ற மாரி சேர்மன் சொல்லியிருந்திருப்பார். அதே மாதிரியான வார்த்தைகளை ஹீரோ யூஸ் பண்ணுறதை பார்த்து சஞ்சய் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. அடுத்ததாக மெட்டீரியல்ஸ் டீம் 2 காமிச்சா அந்த இடத்துல இருக்கவங்களாம் ஹீரோ வரது நினச்சி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. யார் ஹீரோவை பார்த்துக்க போகிறதுன்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற ஹீரோயினி தான் நான் ஹீரோவை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. மொத்த பொறுப்புமே எந்தன்ற மாரி இவங்க ஒத்துக்க சரின்னு சொல்லிட்டு கடைசியாக தான் இந்த இடத்துக்கு ஹீரோ வர ஆரம்பிக்கிறாரு. வந்தோடனே ஹீரோ முதல் வேலையை இந்த இடத்துல என்னெல்லாம் ப்ராஜெக்ட் இருக்குன்ற மாரி சேர்மேன் மாரி நல்லா விசாரிச்சுட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. இவன் என்னடா இப்படி பேசுகிறான்னு யோசிக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயினி தான் ஹீரோ தனியாக கூட்டிக்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல், நீ ஒன்றும் எங்கள் சேர்மன் கிடையாது, இன்டர்ன் வேலையை மட்டும் பாரு, இன்டர்ன் என்ன செய்வாங்களோ அதை மட்டும் நீ செய்யின்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவருமே எக்ஸலில் பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்படி பார்க்கும்போது தான் அந்த இடத்துக்கு அந்த ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு எக்ஸலை உபயோகப்படுத்த தெரியாதுன்ற மாரி ஹீரோ ஒரு கத்துக்குட்டியை இவங்க ஹேண்டில் பண்ண, அதை சுத்தமாக அந்த சைடு இருக்க ஹீரோவுக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் தான் சேர்மன் கங்காச்சு, மொத்த விஷயமே இவருக்கு தெரியும். அதில் ஒரு ஹீரோயினிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது லைட்டாக ஹீரோயினி தான் சேர்மன் கங்குடைய பொண்ணுன்ற மாரி இவர் எழுத்துருவார். அதை கேட்டவொன்னே ஹீரோயினி இது எப்பறம் இவனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு, நீ என்ன பேசுகிறன்ற விஷயம் எனக்கு சுத்தமாக தெரியல, அதெல்லாம் நீ கொஞ்சம் அமைதியாரு, நீ ஒரு வேளை நான் தான் சேர்மன் கங்குடைய பொண்ணுன்ற விஷயத்த மற்றவங்கிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சிச்சு உன்னை கொலை பண்ணுருவேன், என்னுடைய பேர் கேசி கங், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஹீரோ ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்த விஷயம் ஹீரோ நீங்கள் ஞாபகம் வருது. ஒருவேளை ஹீரோவுக்கு இந்த மாரி இவங்க அப்பாவுக்கு எதனாச்சும் சம்மந்தம் இருக்குமோ நீங்கள் யோசிக்கிறாங்க. கடைசியாக ஹீரோ போகும்போது கேசி கங்குடைய ஒரிஜினல் நேமை கூப்பிட்டு போகிறாரு. அதாவது கம்பியோல்னு கலாய்க்கிற மாரி கூட்டிகிட்டு போக, அதை கேட்டோன்னே இவனுக்கு எப்படி நம்ம ஒரிஜினல் நேம் தெரிஞ்சிச்சுன்ற மாரி இவங்கள முடிக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க யோசிக்கிறது என்னென்னா, ஹீரோ மேலே ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ மேலேயே ஒரு கண் வைக்கலான்னு இருக்காங்க. இந்த இடத்த விட்டு போன ஹீரோ எப்படினாச்சும் அவருடைய பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அதில் சேர்மன் கங் அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர்கிட்ட கேசி கங் எந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்கன்ற மாரி விசாரிக்க, அவருமே எந்த மாதிரியான வேலைகள் செய்கிறாங்கன்ற மாரி சொல்கிறாரு. அதாவது எல்லாருக்குமே காஃபி போட்டாந்து கொடுக்குறது, டேக்ஸ் மிஷினில் வேலை செய்கிறது, மற்ற டீம் டின்னருக்கு போகிறதுன்ற மாரி எல்லா விஷயத்தையுமே நல்ல விதமாக தான் இவர் சொல்லுவார். ஆனால் இதை கேட்டோடனே சேர்மன் கங்குக்கு தான் ரொம்ப கோவம் வருது. என்னுடைய பொண்ணு எப்படா நீங்கள் வேலை வாங்கலான்ற மாரி அந்த இடத்துல இவர் பயங்கரமாக திட்டுறாரு. மற்றவங்களுடைய பொண்ணு எப்படா உங்களால் எப்படிலாம் வேலை வாங்க முடியுதுன்னு அந்த ஆள்கிட்ட பயங்கரமாக திட்டி போக, அதை கேட்டோடனே அந்த ஆள் ஒரு மாதிரி அதிர்ச்சியில் கீழே வந்துடுறாரு. அந்த சமயத்தில் தான் காஃபியுமே குடிச்சிருந்துருப்பார். மொத்தமாக அவர் மேலேயே கொட்டிடுச்சு. முதல் நாள் வந்தவொடனே ஹீரோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பண்ணிட்டார். பட் இனிமேல் அப்படியே நைட் ஆக ஆரம்பிக்குது. எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஹீரோயின் மட்டும் இருக்காங்க. அதில் வேணும்னே ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினிக்கிட்ட பேசி அவங்கள வெறுப்பேற்றுறாரு. ஹீரோயினிக்கிட்ட பேசி கடைசியாக தான் ஹீரோயினியை கோவப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த விட்டு அனுப்பிச்சிடுறாரு. இப்போது ஹீரோயின் எங்கே போகிறாங்கன்னா, சேல்ஸ் டீம் டின்னருக்காக போகிறாங்க. அந்த இடத்துக்கு இவங்க கிளம்பி வரும்போது ஹீரோ கடைசியாக தான் இவருடைய கம்ப்யூட்டரை சேர்மன் கங்குடைய இமெயிலில் போட்டு பார்க்குறாரு. ஏன்னா இங்கே இருக்கிறது சேர்மன் கங் தானே. அது மூலியமாக இவர் ஈஸியாக அந்த பாஸ்வேர்டை கிராக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட முன்னமே அந்த கைப்பிடி இருக்கும். அது மூலியமாக இவருடைய ரூமுக்கு போய் அந்த இடத்துல கைப்பிடி மூலியமாக அந்த வால்ட்டை ஓப்பன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய பணம், கோல்டு பார்ஸ் மொத்தத்தையும் எடுத்துக்கிறாரு. கடைசியாக தான் அந்த இடத்துல ஒரு விவிஐபி கார்டு கிடைக்குது. இந்த கார்டு ரொம்ப முக்கியமானது, அதெல்லாம் இந்த கார்டை எடுத்துப்போன்னு சொல்லிட்டு அந்த கார்டை இவர் எடுத்து வச்சுக்கிறாரு. அடுத்ததாக ஹீரோயினை காமிச்சா அவங்களுமே மற்றவங்களுக்கு சிகரெட் வாங்கிறதா சொல்லிக்கிட்டு வேகமாக அந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கும், அந்த போர்டுக்கு பின்னாடி போய் மறைச்சிக்கிறாங்க. ஏன்னா இந்த சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்கன்ற விஷயத்தை விட்டு கேட்குதா. அதில் இருக்கிறவங்க ஸ்பெசிஃபிக்காக 3 நேம்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க. ஒன்று யூஜின், ஐபி, ஹவாஜின்ன்ற 3 நேம்ஸ். அந்த நேம்ஸை ஹீரோயினி நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் இப்போ ஹீரோடைய சீனுக்கு வரும். அந்த இடத்துல இவர் ஒரு சின்ன ஹோட்டலை மட்டும் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறாரு. அந்த இடத்துல தான் இப்போதைக்கு தங்கியிருக்காரு. எல்லாமே அந்த விவிஐபி கார்டால் தான்.
அதே இடத்துலயே ஒரு ட்ரெஸ்ஸுமே மாற்ற ஆரம்பிக்கிறாரு. எல்லாமே இவருக்கு ஏற்ற மாரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவர் எந்த இடத்துல அட்மிட் ஆகிருக்காரோ அதே ஹாஸ்பிட்டலே போய் ஒரு போரான ஒரு லேடியை கண்டுபிடிக்கிறாரு. அந்த லேடி கிட்ட ஒரு பணம் தான் அந்த லேடி ஆரம்பத்தில் வாங்க மறுக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோ பிரச்சனைகளை புரிய வைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு சேர்மனுடைய உடல்நிலையை பற்றி மட்டும் சொன்னால் போதும், வேறு எதுவும் கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் சஞ்சய்ன்ற ஒரு ஆள்கிட்ட இந்த லெட்டருமே தரணுன்ற மாரி இவர் சஞ்சயோடைய ஃபோட்டோவை காமிக்கிறது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட அந்த லெட்டரை தாங்க, நான் எந்தவித தப்பான தொழிலையும் உங்ககிட்ட பண்ண சொல்ல, இந்த பணம் ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு இதுக்காக மட்டும் தான் தரேன், அதெல்லாம் இந்த ஆள்கிட்ட முக்கியமாக அந்த லெட்டர் தாங்கன்னும் போது சரி இந்த லேடியுமே சஞ்சய் கிட்ட அந்த லெட்டர் தராங்க. அதாவது சேர்மனுக்கு ஒரு சமயத்தில் கான்ஷியஸ்னஸ் வந்துச்சு. அந்த சமயத்தில் அவர் இதை உங்ககிட்ட தர சொன்னார்ன்ற மாரி அந்த சைடு இருக்க சஞ்சய் கிட்ட சொல்ல, அதை கேட்டு சஞ்சயும் அந்த லெட்டரை பார்க்குறாரு. இந்த லெட்டரை கடைசியாக ஒரு சின்ன போர்ட் மீட்டிங்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலான்னு இருக்காரு. ஹீரோமே பக்காவாக அவருடைய பிளானை முடிச்சதுக்கப்புறம் அவருடைய டீமில் உட்காந்து இருப்பார். அப்படி இருக்கும்போது தான் ஹீரோனி ஒரு சின்ன ப்ரப்போஸ் பண்ண போகிற விஷயம் தெரிய வருது. அதுக்கு ஹீரோமே கலந்துக்கிறத சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஒன்றா சேர்ந்து ஒரு சின்ன ப்ரப்போசல் பண்ணலான்னு இருக்காங்க. அது வரைக்கும் ஹீரோமே ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மீட்டிங் பிளேஸ்க்கு போகிறாரு. அந்த இடத்துல முதல்ல ஹீரோயினி தான் பேசுகிற மாரி இருக்குது. இருந்தாலும் ஹீரோ அந்த மைக்கை வாங்குறது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறேன்னா, யூஜின் நெட்வொர்க், ஐபி குளோபல், அவாஜின் டைனாஸ்டிக், இந்த 3 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா சோய்சியாங்க்கு மட்டுமே வருஷத்துக்கு 30 பில்லியனுக்கு ஏற்பட்ட பணங்கள் வருது. அந்த பணங்கள்லாம் எங்கே போகுதுன்ற மாதிரி ஒரு சின்ன வார்த்தையை மட்டும் சொல்கிறாரு. இது வேறு எதுவும் கிடையாது, அதாவது சேர்மன் கங்குடைய பசங்க பண்ண மோசடி இருக்குல்ல, அது மூலியமாக கிடைச்ச பணத்தை தான் ஹீரோ லைட்டாக லிங்க் கொடுத்துருக்காரு. இதை கேட்டோன்னே ஹீரோயினி ஷாக் ஆகிறாங்க. இந்த விஷயம் பூரா இவனுக்கு தெரிஞ்சிச்சுன்ற மாரி இவங்க ஒரு பக்கம் வச்சுன்னு இருக்காங்க. சேர்மன் கங்குடைய பையனுக்கும் இது எங்கேருந்து லீக் ஆச்சுன்ற விஷயமே சுத்தமாக புரியல. இவனுடைய மோசடி எப்படி லீக் ஆச்சுன்னு இவர் யோசிச்சுன்னு இருக்கேன். அதே விஷயம் தான் ஹீரோயினுமே வச்சுட்டு அந்த சைடு இருக்க ஹீரோ கிட்ட கேட்பாங்க. அந்த இடத்துல ஹீரோ கிட்ட நீ சேர்மன் கங்குடைய பையன் சைடு இல்லையான்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோமே பின்னாடி ஒருத்தர் காமிச்சு நான் அவருடைய சைடு தான் சொல்ல, சரின்னு ஹீரோயினி திரும்பி பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, சஞ்சய் தான். இப்போதைக்கு சஞ்சய் அந்த விஷயத்தை தான் சொல்ல போகிறாரு. சேர்மன் கங்கு ஒரு லெட்டரை தந்திருந்தார்ல, அந்த லெட்டரை சொல்கிறதுக்கு தான் வேகமாக சஞ்சய் போய்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு சின்ன போர்ட் மீட்டிங் நடந்திருக்கும். அந்த இடத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தராரு. சேர்மன் கங்குடைய லெட்டரில் என்ன எழுதிருக்குன்னா, இதுக்கு மேலேருந்து இந்த சேர்மன் கங்குடைய பொசிஷன்றது பிளட் வழியாக போகாது, அதாவது பிளட் லைன்ஸ் மூலியமாக எந்தவித பொசிஷனும் இங்கே மாற்றப்படாது. சோய்சியாங்கில் வேலை செய்கிற ஒரு சாதாரண எம்ப்ளாயில் கூட இதுக்கு மேலேருந்து சேர்மேனாக மாற முடியும். அதாவது யார் இந்த இடத்துல கடுமையாக உழைக்கிறாங்களோ அவங்களால சேர்மேனாக ரன் பண்ண முடியுன்ற மாரி ஒரு சின்ன லெட்டர் எழுதி வச்சுருக்காரு. இதை எழுந்த ஹீரோ தான். இருந்தாலும் அங்கே இருக்கிற பசங்க ஒரு சின்ன கேள்வி கேட்குறாங்க, ஒருவேளை இந்த லெட்டர் நீங்களே எழுதியிருந்தா இது சேர்மன் கங் தான் எழுதுறன்ற விஷயத்தை எப்படி நம்புறதுன்னு கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கிற சஞ்சவும் என்ன சொல்கிறான்னா, இது சேர்மன் கங்கோடைய கையெழுத்துன்ற விஷயத்த சில பெரிய ஸ்பெஷலிஸ்ட்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக சேர்மன் கங்கோடைய கையெழுத்து தான். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு சேர்மனை முடிவு எடுக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்துல இருப்பேன். அதாவது சேர்மனுக்கு பதிலாக நான் இந்த இடத்துல இருந்து மற்ற விஷயங்களை மானிட்டர் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு சேர்மன் யாருன்ற விஷயத்தையுமே நான் பார்த்துப்பேன்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் ஹீரோ வெளியே வந்து கேட்குறது மட்டும் இல்லாமல் அப்படியே உள்ளார வந்து நானும் இந்த போட்டியில் கலந்துக்கலாமான்ற மாரி ஹீரோ கேட்குறாரு. அதாவது ஹீரோ இப்போதைக்கு ஒரு இன்டர்னாக தான் இருக்கார். இவர் இப்போதைக்கு சேர்மனுக்காக போட்டிடலான்ற மாரி அந்த இடத்துல சொல்ல, அப்படியே ஹீரோடைய ஃபேஸையும் அந்த சைடு இருக்க சேர்மன் கங்குடைய ஃபேஸையும் மாற்றி மாற்றி காமிச்சு இதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. Does that mean I am qualified too? Qualified to become the chairman of Choisong Group. This is only the beginning. One by one, I'm taking back everything you bastards enjoyed because of your old man. Just wait for it.